நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு, குறிப்பாக தமிழ், ஹிஸ்டரி, இந்த இரண்டு பாடப்பிரிவிற்குமே கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு தயார் பண்ணி நம்ம கொரியர் மூலம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்றோம். இதனை தொடர்ந்து பயிற்சி வகுப்பு சொல்லி ஓராண்டு கால பயிற்சியாக டிஆர்பி தேர்வு நடைபெறும் நாள் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுல ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு பயிற்சி வகுப்பானது நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் பயிற்சி வகுப்பு, இதுதான் நம்மளுடைய கான்செப்டா இருக்கக்கூடியது. இதுல முதல்ல நம்ம காண இருக்கக்கூடியது இந்த ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் யூனிட் 9, 10 தகவலை முழுமையாக உள்ளடக்கி உங்களுக்கு பயிற்சியானது கொடுக்குறோம். முதல் பயிற்சியில பிரெஞ்சு புரட்சிக்கு முன்பு ஐரோப்பாவின் நிலை என்ன, அந்த தகவலை நம்ம பார்த்தோம். தற்பொழுது பிரெஞ்சு புரட்சியை பார்க்க போறோம். இதுல பிரெஞ்சு புரட்சி ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன, அதை இந்த வீடியோல நம்ம முழுமையாக தொகுத்து கொடுக்க போறோம். கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். அதிகப்படியான தகவல்களை இதுல நான் நினைச்சேன் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொடுக்கிறேன். பிரெஞ்சு புரட்சி சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது 1789 தான் இதனுடைய காலகட்டம். 1789 ஏற்பட்ட இந்த பிரெஞ்சு புரட்சியானது உலக வரலாற்றுல ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. உலக வரலாற்றுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி எதுனா 1789 ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சி. இந்த பிரெஞ்சு புரட்சியின் விளைவாக என்ன மாற்றம் ஏற்பட்டது? மன்னர்களின் எதேச்சை அதிகாரங்கள், அந்த அதிகாரங்கள் குவிந்திருக்கக்கூடிய ஆட்சியானது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு மக்களால் உருவாக்கப்படக்கூடிய ஆட்சி அமைவதற்கு வழிவகுத்ததுதான் இந்த பிரெஞ்சு புரட்சி. மக்களாட்சியினுடைய சகாப்தம், இதனுடைய ஆரம்பம் என்ன சொல்லி கேட்டாங்கன்னா பிரெஞ்சு புரட்சி. அரசியல் புரட்சியாக ஆரம்பித்து பின்பு இது ஒரு சமுதாய புரட்சியாக உருவெடுத்ததுதான் இந்த பிரெஞ்சு புரட்சி. ஐரோப்பாவின் வாழ்க்கை முறையில் புதிய குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தியது இந்த பிரெஞ்சு புரட்சி. இதுல பாத்தீங்கன்னா உலகிற்கு 3 கொள்கைகளை இந்த பிரெஞ்சு புரட்சியானது அறிவித்தது. ஒன்று சுதந்திரம், மற்றொன்று சமத்துவம், சகோதரத்துவம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது மூன்றையுமே ஐரோப்பிய வாழ்க்கை முறையில் ஒரு குறிப்பிடத்தக்க விளைவை ஏற்படுத்தியது. இது உலகிற்கு அளித்த கொள்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த பிரெஞ்சு புரட்சியின் இறுதியில பிரான்ஸ்ல நெப்போலியனின் வல்லாட்சி ஏற்பட்டாலும், அதாவது புரட்சி எந்த காரணத்தை நோக்கி உருவாக்கப்பட்டதோ அந்த காரணமானது வெற்றி அடைந்ததுங்கிறதா இந்த பிரெஞ்சு புரட்சி வரலாற்றினுடைய ஒரு பெரிய சகாப்தமாக கூறக்கூடியது. இப்புரட்சியின் கருத்துக்கள் அடுத்து ஒரு நூற்றாண்டு உலக அரசியல்ல பெரும் மாறுதல்களை, சிறப்பான விளைவுகளை ஏற்படுத்தியது. இந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய கருத்துக்கள் ஒரு நூற்றாண்டு அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. 1789 பிரான்ஸ்ல வெடித்த இந்த புரட்சியானது ஐரோப்பிய வரலாற்றுல ஒரு குறிப்பிட்ட நாட்டுல, குறிப்பிட்ட நிகழ்வுல, குறிப்பிட்ட மனிதனின் வரலாற்றுல ஒன்றி போகக்கூடிய அளவிற்கு இந்த பிரெஞ்சு புரட்சியானது காணப்பட்டது. அதுதான் இந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய சிறப்புகளாக நாம் காண இருக்கக்கூடிய. இந்த பிரெஞ்சு புரட்சி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, பிரெஞ்சு புரட்சிக்கான காரணம் சொல்லி பார்க்கும்பொழுது இங்க பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிரோம் ஒரு 6 விதமான காரணங்களை நம்ம பார்க்கிறோம். முதல்ல சமுதாய காரணம். சரிங்களா? முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா சமுதாய காரணம். இரண்டாவது அரசியல் காரணம். மூன்றாவது பிரெஞ்சு நாட்டின் தத்துவ ஞானிகளின் பங்கு. நான்காவது அமெரிக்க சுதந்திர போரின் தூண்டுதல். ஐந்தாவது மோசமான பொருளாதார நிலை.
ஆறாவது உடனடி காரணங்கள் சொல்லி இந்த பிரெஞ்சு புரட்சி ஏற்படுவதற்கு காரணம் சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது இங்க என்ன செய்யறோம், ஒரு 6 விதமான காரணங்களானது காணப்படுகிறது. இந்த 6 விதமான காரணங்கள் தான் பிரெஞ்சு புரட்சி ஏற்படுவதற்கான காரணம். சோ முதல்ல இருக்கக்கூடிய காரணம் சமுதாய காரணம். இந்த சமுதாய காரணத்துல என்னென்ன சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல குறிப்பிடுத்துங்க. முதல் காரணம் பிரபுகளும் மத குருமார்களும் அனுபவித்து வந்த சிறப்பு சலுகைகள். சமுதாய காரணத்துல முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபுகளும் மத குருமார்களும் அனுபவித்து வந்த சிறப்பு சலுகைகள் தான் பாத்தீங்கன்னா சமுதாய காரணத்துல முதல் காரணமாக இருக்கக்கூடியது. பிரபுக்களும் மத குருமார்களும் அனுபவித்து வந்த சிறப்பு சலுகை முதல் காரணம். இரண்டாவது சமுதாய காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா குடியானவர்களின் தாழ்வான நிலை. குடியானவர்கள் காணப்படக்கூடிய வேற்றுமை, குடியானவர்களின் தாழ்நிலை. இது பாத்தீங்கன்னா சமுதாய காரணத்துல இரண்டாவது காரணமாக நாம பார்க்க முடியும். சோ அடுத்த காரணம் அரசியல் காரணம். இந்த அரசியல் காரணத்துல முதல் காரணமாக பார்க்கக்கூடியது பிரெஞ்சு மன்னர்களின் எதேச்ச அதிகாரம். பிரெஞ்சு மன்னர்களுடைய எதேச்ச அதிகாரம் தான் அரசியல் காரணத்துல முதல் காரணம். இரண்டாவது காரணம் இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு மெயினாக இருக்கக்கூடிய மேரி அண்டாய்னட். மேரி அண்டாய்னட் குறித்த இரண்டாவது காரணமாகவும், மூன்றாவது காரணம் சீர்கெட்ட நிர்வாகம். அரசியல் காரணத்துல முதல் காரணம் பிரெஞ்சு மன்னர்களின் எதேச்சை அதிகாரம், இரண்டாவது காரணம் மேரி அண்டாயினத்தினுடைய போக்கு, மூன்றாவது காரணம் சீர்கெட்ட நிர்வாகம், நான்காவது காரணம் குழப்பமான நீதித்துறை. குழப்பமான நீதித்துறை. சோ இது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, அரசியல் காரணங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய 4 காரணங்கள் இருக்கு. அப்ப சமுதாய காரணத்துல 2 காரணங்கள், அரசியல் காரணத்துல 4 காரணங்கள் இருக்கு. அடுத்து பிரெஞ்சு தத்துவ ஞானிகளின் பங்கு. பிரெஞ்சு தத்துவ ஞானிகள் சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல நம் காண இருக்கக்கூடியவர் வால்டர். இந்த பிரெஞ்சு தத்துவ ஞானி வால்டர். இரண்டாவது மாண்டஸ்கியூ, மூன்றாவது ரூசோ. சரிங்களா, மூன்றாவது ரூசோ. சோ இது பாத்தீங்கன்னா தத்துவ ஞானிகள் 3 பேரை பத்தி காணக்கூடியது. நான்காவது அமெரிக்க சுதந்திர போரினுடைய தூண்டுதல். ஐந்தாவது மோசமான பொருளாதார நிலை. இந்த மோசமான பொருளாதார நிலையை மாற்றுவதற்கு பாத்தீங்கன்னா அவங்க ஏற்படுத்தி கொடுத்த குழுக்கள், நிதித்துறை செயலர்கள், நிதி அமைச்சர்கள். முதல்ல டர்காட் என்ற நிதி அமைச்சரை பற்றியும், இரண்டாவது நெக்கர், மூன்றாவது கலோன், நான்காவது பிரைன். இந்த 4 நிதித்துறை அமைச்சர்களை பற்றி என்ன செய்யறோம், மோசமான பொருளாதார நிலையில நாம் காண இருக்கக்கூடியது. சோ ஆறாவது உடனடி காரணம். சோ இந்த டாபிக்ல தான் இந்த பயிற்சி வகுப்பை நம்ம என்ன செய்ய போறோம், முழுமையாக பார்க்க போறோம். அப்ப பிரெஞ்சு புரட்சி ஏற்படுவதற்கு காரணம் சொல்லி கேட்டோம்னா முதல் காரணமாக நம்ம சொல்லக்கூடியது சமுதாய காரணம். அதுல 2 டாபிக். ஒண்ணு பிரபுக்களும் மத குருமார்களும் அனுபவித்து வந்த சிறப்பு சலுகைகள். இரண்டாவது காரணம் குடியானவர்களின் தாழ்வான நிலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அரசியல் காரணம். அதுல என்னென்ன இருக்கு, பிரெஞ்சு நாட்டு தத்துவ ஞானிகளுடைய பங்கு. அதுல யார் யார் வரா, இதை ஃபுல்லா நம்ம நினைச்ச போறோம் இந்த பயிற்சி வகுப்புல நம்ம காண இருக்கிறோம். முதல்ல இருக்கக்கூடிய பகுதி சமுதாய காரணம். இந்த சமுதாய காரணத்துல முதல் காரணமாக நாம் சொல்லக்கூடியது பிரபுக்களும் மத குருமார்களும் அனுபவித்து வந்த சலுகைகள். பிரெஞ்சு புரட்சி ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக விளங்கக்கூடியது எதுனா பிரெஞ்சு சமுதாயத்தில் காணப்பட்ட ஏற்றத்தாழ்வு. பிரெஞ்சு சமுதாயத்துல சலுகை பெற்ற பிரிவினர், மத்திய தர குடும்பத்தினர், ஏழை தொழிலாளர்கள், விவசாயிகள், இவர்கள் சலுகை பெறாதவர்களாக இருக்கிறார்கள். பிரான்சின் மக்கள் தொகையில 2% உள்ள பிரபுக்களும் மத குருமார்களும் நாட்டில் வளமான பகுதியில 1/3 பகுதியை அவர்கள் உரிமையாளர்களாக மாறிக்கொண்டனர். மிக முக்கியமான பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். பிரான்சு மக்கள் தொகையில 2% மக்கள் தொகையாக இருக்கக்கூடிய மத குருமார்களும்
பிரபுக்களும் என்ன செய்றாங்க, நாட்டின் வளமான நிலத்துல 1/3 அவர்கள் உரிமையாளர்களாக வைத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் சமுதாயத்தில் சிறுபான்மையினராக இருந்தாலும் எல்லா சலுகைகளும் உரிமைகளையும் அனுபவித்து வந்தார்கள். ஏன் சிறுபான்மைன்னு சொல்றோம்னா, மொத்த மக்கள் தொகையில இவங்க 2% தான் இருக்கிறாங்க. சிறுபான்மைகளாக இருந்தாலும் என்ன செய்றாங்க, எல்லா சலுகைகளும் உரிமைகளும் இவர்கள் என்ன செய்றாங்க, அனுபவித்து வருகிறார்கள். இவ்வாறு பிரெஞ்சு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வானது பிரெஞ்சு புரட்சி ஏற்படுவதற்கான முக்கிய காரணமாக விளங்கியது. இரண்டாவது காரணமாக நாம் சொல்லக்கூடிய பகுதியானது பிரெஞ்சு சமுதாயத்தில் 3வது பிரிவை சார்ந்த ஏழை குடியானவர்கள். இவர்கள் நடுத்தர வகுப்பில், இவர்கள் தவிர வியாபாரிகளும் தொழில் அதிபர்களும் வழக்கறிஞர்களும் இப்படி பல்வேறு பிரிவினர்கள் இந்த நடுத்தர பிரிவினர்ல இருந்தாலும் அவர்கள் அனுபவித்து வரக்கூடிய துன்பங்கள் பாத்தீங்கன்னா பலவாக இருக்கிறது. பொதுவாக இந்த குடியானவர்கள் நடுத்தர பிரிவை சேர்ந்தவர்கள், 3வது பிரிவை சேர்ந்தவர்கள். இந்த குடியானவர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, தைத் என்ற திருச்சபைக்கான வரியையும், டெய்லி என்ற அரசனுக்கு செலுத்த வேண்டிய நில வரியையும், விங்டைம் என்பது வருமான வரியையும், காபெலி என்பது உப்பு வரி, இந்த பாமர மக்கள் செலுத்த வேண்டி இருந்தது. அப்ப தைத்து என்பது என்ன வரின்னு கேட்டாங்க, திருச்சபைக்கான வரி. டெய்லி என்பது அரசனுக்கு செலுத்த வேண்டிய நிலவரி. விங்டைம் என்பது வருமான வரி. காபெலி என்பது உப்புக்கான வரி. இந்த வரியை நினைச்சாங்க பாமர மக்கள் செலுத்த வேண்டி இருந்தது. அது மட்டும் இல்லாம கார்வி என்பது கட்டாய வேலையும் குடியானவர்கள் செய்ய வேண்டும். இவ்வாறு பொதுமக்கள் என்ன செய்றாங்க, வரி சுமையினால் அல்லல் பட்டு கொண்டு வருகிறார்கள். புரட்சி வல்லாட்சி முறையை எடுத்து நடந்த இந்த பிரெஞ்சு புரட்சியானது சமுதாயத்தில் காணப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து நடைபெற்ற ஒன்றாகவே இருக்கிறது என்று மார்ட்லின் என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார். புரட்சி வல்லாட்சி முறையை எதிர்த்து நடைபெற்ற இந்த போர் என்பதை தவிர்த்து என்ன செய்றாங்க, சமுதாயத்தில் காணப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து நடந்தது ஒன்றுதான் இந்த பிரெஞ்சு புரட்சி என்று கூறுபவர் யார், மார்ட்லின் என்ற வரலாற்று ஆசிரியர். அப்ப முதல்ல இருக்கக்கூடியது சமுதாய காரணத்தை நம்ம பார்த்துட்டோம். இரண்டாவது அரசியல் காரணம். இந்த அரசியல் காரணத்துல முதலாவதாக இருக்கக்கூடியது பிரெஞ்சு மன்னர்களின் எதேச்ச அதிகார தன்மை. பூர்பான் வம்சத்தை சேர்ந்தவர் 14ஆம் லூயி மன்னர். இவருடைய காலத்திலிருந்து நாட்டு மக்கள் அரசாங்கத்தின் மீது வெறுப்படைய ஆரம்பித்தனர். எங்க 14ஆம் லூயி, 15ஆம் லூயி, 16ஆம் லூயி, இந்த அரசர்கள் காலமானது வரிசையாக வரும். இதுல பூர்பான் என்ற வம்சத்தை சார்ந்தவர் 14ஆம் லூயி. இவருடைய ஆட்சி காலத்திலிருந்து நாட்டின் மக்களுக்கும் அரசருக்கும் இடையே அப்பப்போ வெறுப்புகள் அல்லது காணப்பட்டது. இதற்கு காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, 14ஆம் லூயி பல போர்களில் ஈடுபட்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தை என்ன சீர்குலைத்தார். நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்ததன் காரணமாகத்தான் என்ன செய்யப்படுது, நாட்டினுடைய பொருளாதாரம் சீர்கிடுகிறது. அதனால மன்னருக்கும் மக்களுக்கும் இடையே வெறுப்பானது ஆரம்பிக்கிறது. இது 14ஆம் லூயி மன்னர் ஆட்சி காலத்தில் நடைபெறக்கூடியது இந்த பகுதி. இரண்டாவது காரணம் என்ன, நானே நாடு. 14ஆம் லூயியை பொறுத்த வரைக்கும் நானே நாடு என்று கூறிக்கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட சபைகளை அவர் உள்ளிட்டார். முதல்ல பாத்தீங்கன்னா பொருளாதார சீர்கேடுக்கு தேவையான போர்களில் ஈடுபடுறாங்க. இரண்டாவதாக நானே நாடு என்று கூறிக்கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட சபைகளை ஒழிக்கிறார். சட்டம் இயற்றுதல், வரி விதித்தல், நீதி வழங்குதல், அதிகாரங்களை நியமித்தல் ஆகிய அனைத்து அதிகாரங்களும் அரசின் கையில் இருந்தது. அப்ப அனைத்து அதிகாரங்களும் ஒரே அரசன் கையில் ஒரு இடத்தில் குவியக்கூடிய தன்மையானது காணப்பட்டது. முதலாவது அதிகாரம் சொல்லும்போது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம், இரண்டாவது வரி விதிக்கக்கூடிய அதிகாரம், நீதி வழங்கக்கூடிய அதிகாரம், அதே மாதிரி அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய அதிகாரம். இது அனைத்துமே மன்னர் கையில் இருந்தது. 1614ஆம் ஆண்டு
பிறகு ஸ்டேட் ஜெனரல் என்ற பிரெஞ்சு பாராளுமன்றமானது கூட்டப்படவே இல்லை. அரசனால் பிறப்பிக்கப்பட்ட ஆணைகள் மூலம் மட்டும்தான் ஆட்சியானது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அப்ப கடைசியாக இந்த ஸ்டேட் ஜெனரல் என்ற பிரெஞ்சு பாராளுமன்றம் கூட்டப்பட்ட ஆண்டானது 1614. இந்த 1614 பின்பு என்ன செய்யப்படல, இந்த ஸ்டேட் ஜெனரல் என்ற பிரெஞ்சு பாராளுமன்றம் கூட்டப்படல. அதற்கு பதிலாக அனைத்து அரசாணைகளும் அரசர் மூலம் பிறப்பிக்கப்பட்டு ஆட்சியானது நடைமுறைப்படுத்தப்பட்டது. 14ஆம் லூயி மன்னருக்கு பின்பு பதவி ஏற்றவர் 15ஆம் லூயி. இவராலும் நிலைமையை சீர்படுத்த முடியவில்லை. இந்த 15ஆம் லூயின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது இவர் திறமையற்றவர், ஆடம்பர வாழ்க்கையில் வாழ்ந்தவர் தான் 15ஆம் லூயி. அப்ப 14ஆம் லூயி மன்னருக்கு பின்பு வந்த 15ஆம் லூயியும் நிலைமையை சீர்படுத்தவில்லை. இவர் நினைச்சார், திறமையற்றவராக ஆடம்பர வாழ்க்கையில் வாழ்ந்தார். இந்த 15ஆம் லூயியை எடுத்துக்கிற பட்சத்துல தனது ஆசை நாயகியாக இருக்கக்கூடிய மேடம் டி பாம்டூர், மேடம் டி பாரி ஆகியோர்களின் சொல்லை கேட்டுதான் இவர் ஆட்சி நடத்தினார். மக்களின் தேவையை பற்றி என்ன செய்யப்படல, அரசனோ அதிகாரிகளோ கவலைப்படவில்லை. சோ இதுதான் பாத்தீங்கன்னா மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது அரசரின் எதேச்சி அதிகார போக்குங்கிறது. இதுதான் என்ன செய்யறாங்க, இந்த பிரான்சினுடைய நிர்வாகமானது அவருடைய ஆசை நாயகியாக யாருடையது, 15ஆம் லூயினுடைய ஆசை நாயகியாக இருக்கக்கூடிய மேடம் டி பாம்டூர், மேடம் டி பாரி இவர்களுடைய சொற்களை கேட்டுத்தான் ஆட்சியானது நடத்தப்பட்டது. மக்களின் தேவைகளை பற்றி அரசோ அதிகாரிகளோ கவலைப்படல. சோ அடுத்த இறுதி காரணமாக சொல்லக்கூடியது, பிரெஞ்சு மன்னர்கள் என்பது தன்னுடைய நாடாக இருக்கக்கூடிய பிரான்சினுடைய தலைநகரம் பாரிஸில் இருந்து 12 மைல் தொலைவில் உள்ள வெர்சைல்ஸ் என்ற ஆடம்பர வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தாங்க. அப்ப மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை விட்டு என்னச்சுறாங்க, அப்புறப்படுத்து தங்களை என்னச்சுறாங்க அரண்மனையில் பாத்தீங்கன்னா ராஜ வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை வாழும். இவர்களுக்கு பணியாற்றுவதற்கு ஆயிரக்கணக்கான பணி பெண்கள், ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் நினைச்சாங்க வேலை பார்க்கிறாங்க. குறிப்பாக மன்னருக்கு வேலை செய்வதற்கு 18,000 பேர் இருந்ததாகவும், அரசுக்கு வேலை செய்வதற்காக 500 பேர் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால பாமர மக்களின் பிரச்சனைகளை இவர்கள் நினைச்சதுல புரிந்து கொள்ள முடியல. அதன் காரணமாக சீர்திருத்தங்களை எதுவுமே செய்ய முடியல. கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்த பிரெஞ்சு மன்னர்கள் இப்புரட்சிக்கு காரணமாக விளங்கினார்கள். அப்ப முதல் காரணம் பிரெஞ்சு மன்னர்களுடைய எதேச்சி அதிகாரம். வெர்சைல்ஸ் மாளிகையில அவங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்றாங்க. மக்களுக்கும் அரசருக்கும் இடையே தொடர்புகள் இல்லை. அது மட்டும் இல்லாம இவர் தன் ஆசை நாயகியாக இருக்கக்கூடிய மேடம் டி பாம்டூர், மேடம் டி பாரி, சோ இவர்களுடைய சொல்லை கேட்டுதான் இவர் நினைச்சாவது ஆட்சி நடத்துகிறார். சோ அது மட்டும் இல்லாம நானே ராஜா என்ற அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்களே மேற்கொள்றாங்க. 1614ஆம் வருடத்துல கூட்டப்பட்ட ஸ்டேட் ஜெனரல் என்ற பிரெஞ்சு பாராளுமன்றம் அதன் பிறகு கூட்டப்படாமல் அரசின் ஆணைகள் மூலமாகவே ஆட்சி நடைபெற்று வருகிறது. இது ஃபுல்லாமே எதேச்ச அதிகாரமாக நம்ம சொல்லக்கூடிய இரண்டாவது பகுதியானது மேரி அண்டாய்னட். சோ இவர்கள் பிரெஞ்சு புரட்சி ஏற்படுவதற்கு, பிரான்ஸ் ஒரு இழிநிலைக்கு போவதற்கு, இக்கட்டான சூழ்நிலைக்கு செல்வதற்கு முக்கிய காரணமாக விளங்கியவர் யாருன்னா மேரி அண்டாய்னட். 15ஆம் லூயி மன்னருக்கு பிரிந்து பதவிக்கு வந்தவர் 16ஆம் லூயி. 15ஆம் லூயிக்கு அடுத்து பதவிக்கு வந்தவர் 16ஆம் லூயி. சோ இவருடைய அழகான மனைவிதான் அண்டாய்னட். இந்த அண்டாய்னட் பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, ஆட்சி பொறுப்பை தன் கையில் எடுத்து தன் விருப்பப்படி ஆட்சி புரிகிறார்கள். அப்ப இந்த அண்டாய்னட் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஸ்திரிய நாட்டின் பேரழகி மரிய தெரசாவின் மகளான மேரி அண்டாய்னட். இவளும் ஒரு பேரழகி. ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கு அரசு பணத்தை என்ன செய்யறாரு, வீண் செலவு செய்கிறார்.
சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல், ரொட்டி கூட இல்லாமல் மக்கள் அரண்மனையின் முன்பு கோஷமிட்ட பொழுது, ரொட்டி கிடைக்காவிட்டால் என்ன, கேக் வாங்கி சாப்பிட வேண்டியதானே என்று அடிப்படை இன்னல்கள் கூட அவர்கள் புரிந்து கொள்ளாமல் என்ன செய்றாங்க, மக்களை பார்த்து கேள்வி கேட்பது என்பது மக்களின் இன்னல்களை புரிந்து கொள்ளவில்லை என்பதை எடுத்து காட்டுகிறது. மக்களால் பற்றாக்குறை அரசி என்ற பட்டம் சூட்டப்பட்டவர் யார் கேட்கலாம். மக்களால் பற்றாக்குறை அரசி என்று பட்டம் சூட்டப்பட்டவர் இந்த மேரி அன்டாய்ட்னட். 7 ஆண்டு போரில் பிரான்ஸ் தோற்று கேவலப்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவளும் மேரி அன்டாய்ட்னட். அரண்மனை விவகாரங்கள்ல தன்னை ஆதரிப்பவர்களுக்கு உயர் பதவியையும் எதிர்ப்பவர்களுக்கு சிறை தண்டனை போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பிரான்சை இழிநிலைக்கு கொண்டு சென்று மக்களால் வெறுக்கப்பட்ட புரட்சி ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக விளங்கியவர் தான் இந்த மேரி அன்டாய்ட்னட். மூன்றாவது டாபிக் ஆனது அரசியல் காரணங்கள்ல மூன்றாவது டாபிக்காக ஏற்கக்கூடியது சீர்கெட்ட நிர்வாகம். சீர்கெட்ட நிர்வாகம் சொல்லி எடுக்கும் பொழுது பிரான்ஸ் நாட்டுல 40 மாநிலங்களாக பிரான்ஸ் நாடானது பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பகுதியிலும் பல வகையான சட்டங்களும் பல வகையான வழிமுறைகளும் செயல்படுத்தப்பட்டு வந்தன. இதனால் நிர்வாகத்தில் குழப்பம் ஏற்பட்டது. தனக்கு பிடிக்காத யாரையும் அரசன் எவ்வித காரணமும் கூறாமல், விசாரணை இல்லாமல், லெட்டர் டி ஷாப், தன்னை பிடிக்காத யாருனாலும் சரி அவங்க நினைச்ச முடியும், விசாரணை இன்றி முத்திரையிடப்பட்ட வாரண்டுகள் மூலம் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வாரண்டுகளை அரசனிடமிருந்து பெறக்கூடியவர் யாருன்னா பிரபுக்கள். பிரபுக்கள் அரசனிடம் இருந்து இந்த வாரண்டுகளை பெற்றுக்கொண்டு தங்களை எதிர்த்த அப்பாவி மக்களையும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தனர். நான்காவது காரணம் குழப்பமான நீதித்துறை. அரசியல் காரணங்கள்ல 4வது காரணமாக நாம் காண இருக்கக்கூடியது குழப்பமான நீதித்துறை. பிரான்ஸ் நாட்டில் சட்டம் மற்றும் நீதிமுறைகள் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. ஏன்னா நாட்டின் முரண்பாடுகள் சுமார் 285 வகையான சட்ட தொகுப்புகளானது காணப்பட்டது. பிரான்ஸ்ல காணப்படக்கூடிய சட்ட தொகுப்புல கிட்டத்தட்ட 285 வகையான சட்ட தொகுப்புகள் முரண்பாடுகள் உடையதாக காணப்பட்டது. பிரான்ஸ் நாட்டினுடைய சட்டம் மற்றும் நீதிமுறைகள் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருந்தது. மேலும் சட்டங்கள் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டிருந்ததால் மக்கள் எளிதில் நினைச்ச முடியல, புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரெஞ்சு நாட்டு தத்துவ ஞானிகளின் பங்கு 18ஆம் நூற்றாண்டுல பிரெஞ்சு அறிவு வளர்ச்சி இயக்கத்தின் பிறப்பிடமாக மாற்றியது. இந்த தத்துவ ஞானிகள்ல மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா வால்டர், மாண்டஸ்கியூ, ரூசோ போன்றவர்கள். அப்ப அரசியல் காரணத்துக்கு அடுத்து பிரெஞ்சு தத்துவ ஞானிகளின் பங்கு சொல்லி எடுத்துக்கிற பொழுது அவங்கள நம்ம நினைச்சிடறோம் வால்டர், மாண்டஸ்கியூ, ரூசோ என்று நாம் காண இருக்கிறோம். சோ இதற்கு முன்பாக குழப்பமான நீதித்துறை சொல்லி பார்க்கும்போது பிரான்ஸ் நாட்டுல சட்டம் மற்றும் நீதிமுறைகள்ல ஒரு குழப்பமானது காணப்பட்டது. நாட்டுல 285 வகையான சட்ட தொகுப்புல முரண்பாடுகள் காணப்பட்டது. மேலும் இந்த சட்டங்கள் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டிருந்ததால் மக்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரான்ஸ் நாட்டு தத்துவ ஞானிகளின் பங்கு சொல்லி 3வது பகுதியை நாம் பார்க்க இருக்கும்போது 18ஆம் நூற்றாண்டு பிரான்ஸ் அறிவு வளர்ச்சி இயக்கத்தின் பிறப்பிடமாக இருந்தது. சோ அடுத்த டாபிக் நம்ம பார்க்கிறோம் தத்துவ ஞானிகளின் பங்கு. இந்த தத்துவ ஞானிகளின் பங்கு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல 18ஆம் நூற்றாண்டை பார்த்துக்கோங்க. 18ஆம் நூற்றாண்டுல பிரான்ஸ் நாட்டுல அறிவு வளர்ச்சி இயக்கம் மிக முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அறிவு வளர்ச்சி இயக்கம் பிறப்பிடமாக இந்த பிரான்ஸ் ஆனது திகழ்ந்தது. சரியா? சோ உங்களுடைய குறிப்பெடுத்துக்கோங்க. 18ஆம் நூற்றாண்டு பிரான்ஸ் அறிவு வளர்ச்சி இயக்கத்தின் பிறப்பிடமாக இருந்தது. சோ இவர்கள் முக்கியமானவர் வால்டர், மாண்டஸ்கியூ, ரூசோ போன்றவர்கள். இதுல வால்டர் சொல்லி முதல் நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல 1692
4 முதல் 1778 வரை. வால்டருடைய காலம் சொல்லி கேட்டாங்கன்னா 1694 முதல் 1778 வரை. இந்த வால்டருடைய இயற்பெயர் என்ன? பிராங்காய் மரியா அரோட் என்பதுதான் இவருடைய இயற்பெயர். ஆனால் இவர் தன்னை நினைச்சார் வால்டர் என்று அழைத்துக் கொண்டார். இவர் எழுதிய நூல்களில் மிக சிறந்தவை என்ன? பாத்தீங்கன்னா 14ஆம் லூயி காலம் என்பதுதான் இந்த வால்டர் என்பவர் எழுதிய நூல்களில் மிக சிறந்த நூல்கள். தத்துவ அகராதி, கேண்டிட் 1758 போன்ற அழியா புகழ் பெற்ற படைப்புகளையும் இவர் படைத்திருக்கிறார். அடுத்தபடியாக நியூட்டன், அடுத்த பகுதியானது நியூட்டன், லாக் போன்ற அறிஞர்களின் கோட்பாடுகளை கற்றறிந்து இவர் தன் காலத்து சமூக அரசியல் சமய அமைப்புகளில் காணப்பட்ட ஊழல்களையும் சீர்கேடுகளையும் அநீதிகளையும் வன்மையாக கண்டித்தார். தான் 100 எலிகளால் ஆளப்படுவதை விட ஒரு சிங்கத்தால் ஆளப்படுவதை பெரிதும் விரும்பியவர் யார்னா வால்டர் அவர்கள். மிக முக்கியமான பகுதி, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தான் 100 எலிகளால் ஆளப்படுவதை விட ஒரு சிங்கத்தால் ஆளப்படுவதை விரும்பியவர் யாருன்னா நம்ம யாரை சொல்றோம்? வால்டர். இக்கருத்துக்களை கொண்ட இவரது நூல்கள் ஆயிரக்கணக்கான மக்களால் படிக்கப்பட்டது. பகுத்தறிவு காலத்தில் விடிவெள்ளியாக விளங்கியவர். பகுத்தறிவு காலத்தில் விடிவெள்ளியாக விளங்கியவர் வால்டர் அவர்கள். இந்த வால்டரை தொடர்ந்து அடுத்த பகுதியாக நாம் காண இருக்கக்கூடியது மாண்டஸ்கியூ. மாண்டஸ்கியூ இவருடைய காலம் 1689 1755. பிரெஞ்சு புரட்சிக்கு முன்னோடியாக இருந்தது என்னன்னா அறிவு புரட்சி. இந்த அறிவு புரட்சியை உருவாக்கியவர்களில் முதன்மையானவர் ஒருவர் மாண்டஸ்கியூ. பிரெஞ்சு புரட்சி முன்னோடியாக இருந்த அறிவு புரட்சியினுடைய கேப்டன் அணி தலைவர் பிரெஞ்சு புரட்சிக்கு முன்னோடியாக இருந்த இந்த அறிவு புரட்சியை உருவாக்கியவர் மாண்டஸ்கியூ என்பவர். இவருடைய காலம் 1689 முதல் 1755. இவர் ஒரு திறமை வாய்ந்த பிரெஞ்சு வழக்கறிஞர், சட்டத்தின் மேன்மையை நன்கு உணர்ந்தவர். இவர் இங்கிலாந்துக்கு சென்று அங்கு நிலவிய சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் அரசியல் அமைப்பையும் கண்டுணர்ந்தார். மிக முக்கியமான பகுதி, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இவர் எங்கு சென்றார்னா இங்கிலாந்திற்கு சென்றார். சென்று அங்கு நிலவிய சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் அரசியல் அமைப்பையும் கண்டுணர்ந்தார். தனது கருத்துக்களை எல்லாம் தொகுத்து சட்டத்தின் கருப்பொருள் என்ற புத்தகத்தை எழுதி 1748 வெளியிட்டார். யாருன்னா மாண்டஸ்கியூ என்பவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாவற்றையும் தொகுத்து சட்டத்தின் கருப்பொருள் என்று ஒரு புத்தகமானது எழுதப்பட்டு 1748 அதை வெளியிட்டார். இந்த புத்தகம் மக்களால் அதிகம் விரும்பி படிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட இந்த புத்தகம் வெளியிடப்பட்ட 18 மாதங்களில் 22 பதிப்புகள் வெளியாகின என்றால் அதனுடைய பெருமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படியே புரிந்துவாங்க. மாண்டஸ்கியூ சொன்னா அவருடைய அதிகார பிரிவினை கோட்பாடு என்பது பிரசித்தி பெற்றதாகும். மாண்டஸ்கியூ சொன்னா முதல்ல சொல்லக்கூடிய தகவல், தனது கருத்துக்களை தொகுத்து சட்டத்தின் கருப்பொருள் என்ற புத்தகமானது 1748 வெளியிட்டார். சோ அது மட்டும் இல்லாம இவர் ஒரு திறமை வாய்ந்த பிரெஞ்சு வழக்கறிஞர், சட்டத்தின் மேன்மையை நன்கு உணர்ந்தவர், இங்கிலாந்திற்கு சென்று அங்கு நிலவிய சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் அரசியல் அமைப்பையும் கற்றுணர்ந்தவர், பிரெஞ்சு புரட்சிக்கு முன்னோடியாக இருந்த அறிவு புரட்சியை உருவாக்கியவர். இது ஃபுல்லா இவரை குறித்த தகவலாக இருக்கின்ற பட்சத்துல இந்த மாண்டஸ்கியூ என்பவர் அதிகார பிரிவினை கோட்பாடு என்ற ஒரு கோட்பாட்டை வெளியிட்டார். சட்டம் இயற்றுதல் துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை
ஆகிய மூன்றும் ஒரே நபரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது. இவை தனித்தனி அமைப்பின் கீழ் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மாண்டஸ்கியூவினுடைய அதிகார பிரிவினை கோட்பாடு. மாண்டஸ்கியூவின் அதிகார பிரிவினை கோட்பாடு என்பது என்னன்னா, சட்டம் இயற்றுதல் துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை ஆகிய மூன்று துறைகளும் ஒரே நபரின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடாது. இவை தனித்தனி அமைப்பின் மூலம் சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்பதுதான். அப்போதுதான் தனி மனிதன் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். இவை மூன்றும் ஒரே நபரத்தில் இருந்தால் அது கொடுங்கோன்மைக்கும் சர்வதிகாரத்திற்கும் வழிவகுக்கும் என்பதுதான் மாண்டஸ்கியூவினுடைய அதிகார பிரிவினை கோட்பாட்டினுடைய கூற்று. இந்த மாண்டஸ்கியூவை பொறுத்து அடுத்து பார்க்கக்கூடியது ரூசோ. ரூசோவினுடைய காலம் என்ன பார்த்தீங்கன்னா 1712 இருந்து 1778 முடிக்க. ரூசோ 1712 இருந்து 1778 வரை பிரெஞ்சு தத்துவ ஞானிகளில் மிகவும் சிறந்தவராகவும் தீவிரவாதியாகவும் விளங்கக்கூடியவர் யாருன்னா ஜீன் ஜேக்கஸ் ரூசோ. பிரெஞ்சு தத்துவ ஞானியாகவும் மிகவும் சிறந்தவராகவும் தீவிரவாதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் இந்த ஜீன் ஜேக்கஸ் ரூசோ என்பவர். இவர் எழுதிய நூல்கள்ல மிகவும் புகழ்பெற்ற நூல் எது? இந்த ஜீன் ஜேக்கஸ் ரூசோ என்பவர் எழுதிய நூல்கள்ல மிகவும் புகழ்பெற்ற நூலானது சமூக ஒப்பந்தம். சமூக ஒப்பந்தம் என்ற நூலானது இவரால் எழுதப்பட்டது. இந்த சமூக ஒப்பந்தம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா 1762. 1762 ஆண்டு சமூக ஒப்பந்தம் என்ற நூலானது வெளியிடப்பட்டது. இவருடைய புத்தகமானது புரட்சி கருத்துக்களை கொண்டிருந்ததால் பாரிஸ் பாராளுமன்றத்துல இவருடைய புத்தகமானது தடை செய்யப்பட்டு சுவிட்சர்லாந்திற்கு ஓடியவர் இந்த ரூசோ அவர்கள். இவருடைய காலம், இவருடைய புத்தகம் மெயினானது. சோசியல் கான்ட்ராக்ட், சமூக ஒப்பந்தம். புரட்சியாளர்களின் வேத நூல். புரட்சியாளர்களின் வேத நூல் என்று கருதப்படக்கூடியதுதான் இந்த சமூக ஒப்பந்தம் என்ற நூல். இந்த நூல்களெல்லாம் பிரெஞ்சு புரட்சியினுடைய அடிப்படை தத்துவங்கள் எல்லாத்தையுமே ரூசோ என்ன செஞ்சிருக்காரு, கூறியிருக்கிறார். இந்த புத்தகத்தின் முதல் அத்தியாயத்துல முதல் வரிசையில இந்த நூலில் மனிதனை பற்றியும் மக்கள் ஆட்சியை பற்றியும் தெளிவாக கூறியுள்ளார். சமூக ஒப்பந்தம், சோசியல் கான்ட்ராக்ட் என்ற இந்த புத்தகத்துல முதல் அத்தியாயத்துல முதல் வரியில இந்த நூல்ல மனிதனை பற்றியும் மக்களாட்சியை பற்றியும் தெளிவாக கூறியுள்ளார். மனிதன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இயற்கையோடு இயைந்த வாழ்வுக்கு மீண்டும் செல்ல வேண்டும். மனிதன் என்பவன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இயற்கையோடு இயைந்த வாழ்வுக்கு செல்ல வேண்டும். அங்குதான் அவன் நீதியையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெற முடியும் என்று கூறியவர் யாரு? ரூசோ அவர்கள். அரசாங்கமும் சட்டமும் மனிதனுடன் பிறக்கவில்லை. ஒரு அரசாங்கம் என்பதோ சட்டம் என்பதோ ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது பிறக்கவில்லை. நல் வாழ்க்கைக்காக பிற்காலத்துல மனிதன் தானே ஒரு அரசு முறையை வகுத்து கொண்டான். ஆளும் பொறுப்பு என்பது மக்களுக்கும் மன்னருக்கும் இடையே ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஒப்பந்தம் என்று கூறியவர் ரூசோ. ரோபஸ்பியர் என்பவர் யாருன்னா பாத்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சியை தலைமை ஏற்று மத குருவாக நடத்தியவர். அவர் இந்த ரூசோவின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார். 1789 வருட மனித உரிமை பிரகடனம். மனித உரிமை பிரகடனம் எப்ப? 1789. 1781 வருட அரசியல் அமைப்பு ரூசோவினுடைய கோட்பாடுகளை காணலாம். அப்ப ரூசோவின் கோட்பாடுகளை எங்கு காணலாம்னா 1789 வருட மனித உரிமை பிரகடனத்திலும் 1781 வருட அரசியல் அமைப்பிலும் ரூசோவின் கோட்பாடுகளை காணலாம். ரூசோவின் சமுதாய ஒப்பந்தம்.
சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கோட்பாடுகளை உலகிற்கு அளித்தது. ரூசோவினுடைய சமூக ஒப்பந்தம் இந்த புத்தகமானது உலகிற்கு அளித்த கோட்பாடு என்ன கேட்டாங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அடுத்த ஒரு நூற்றாண்டு காலத்துல மக்களின் கருத்துக்களில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி என்பது இந்த நூலில் இருந்து எழுந்தது என்று கூறக்கூடிய அளவுக்கு அனைத்து தகவல்களையுமே இங்க என்ன செஞ்சிருக்காங்க, தொகுத்திருக்காங்க. டென்னிஸ் திதரோ, டி ஆலம்பர்ட் இவர்கள் நினைச்சாங்க சேர்ந்து 28 பகுதிகளை கொண்ட கலை களஞ்சியம் ஒன்றை 1751 முதல் 1765 வரைக்கும் வெளியிட்டனர். இந்த மாண்டெஸ்கியூ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூசோவாக இருக்கட்டும், மாண்டெஸ்கியூவா இருக்கட்டும், சோ இவர்களையும் தவிர்த்து சரிங்களா, டென்னிஸ் திதரோ, தி ஆலம்பர்ட் இவர்கள் சேர்ந்து நினைச்சாங்க 28 பகுதிகளை கொண்ட கலை களஞ்சியத்தை நினைச்சாங்க வெளியிடுறாங்க. இந்த கலை களஞ்சியம் வெளியிடப்பட்ட ஆண்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1751 முதல் 1765 வரைக்கும். இதுல தி ஆலம்பர்ட், வால்டர், ரூசோ, தர்கோ, மிராபோ போன்ற அறிஞர்கள் கட்டுரை எழுதி பகுத்தறிவை அடிப்படை காரணியாக வைத்து வழிகாட்டினர். அக்காலத்தில் நிலவிய சமூக அரசியல் கருத்துக்களையும் நிறுவனங்களையும் திறனாய்வு செய்து தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதுதான் இந்த அறிஞர்களுடைய பங்களிப்பாக இருந்தது. இந்த அறிஞர்களை தவிர என்ன செய்றாங்க, ஹெல்விசியஸ் ஹோல்பர்க் போன்றவர்களும் மன்னரின் தவறுகளையும் மக்களின் அடிமைத்தனத்தையும் எடுத்து காட்டினார்கள். அப்போ வால்டரா இருக்கட்டும், மாண்டஸ்கியூவா இருக்கட்டும், ரூசோவாக இருக்கட்டும், இவர்கள் போக இனியும் தி ஆலம்பர்ட், அதே மாதிரி தர்கோ, மிராபோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெல்விசியஸ், ஹோல்பர்க் இவர்களும் நினைச்சாங்க மன்னரின் தவறுகள் என்பது மட்டும் இல்லாம மக்களினுடைய அடிமைத்தனத்தையும் நினைச்சாங்க எடுத்து காட்டினார்கள். சோ அடுத்து நாம் காண இருக்கக்கூடிய பகுதி தலைப்பு இந்த பிரெஞ்சு புரட்சி ஏற்படுவதற்கான காரணத்துல 4வது காரணமாக இருக்கக்கூடியது அமெரிக்க சுதந்திர போரினுடைய தூண்டுதல். அமெரிக்க சுதந்திர போரினுடைய தூண்டுதல் என்பது 4வது காரணமாக இருக்கக்கூடியது. 1776 அமெரிக்க குடியேற்றங்கள் பிரிட்டிஷ் ஏகாபத்தியத்தை எதிர்த்து அவங்க நினைச்சாங்க சுதந்திர போரை ஆரம்பித்தனர். இந்த போர்ல அமெரிக்காவுக்கு ஆதரவாக பிரான்ஸ் பண உதவி, படை உதவியை வழங்கியது. அப்ப அமெரிக்க குடியேற்றங்கள் பிரான்ஸ் பிரிட்டிஷுக்கு எதிராக தங்களுடைய சுதந்திர போரை அறிவித்த ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா 1776. இப்போரில் அமெரிக்காவிற்கு ஆதரவாக பிரான்ஸ் நின்றது, பண உதவி, படை உதவியை செய்தது. இது 2 வழிமுறைகள்ல புரட்சி ஏற்படுவதற்கு காரணமாக விளங்கியது. இந்த அமெரிக்க சுதந்திர போர் என்பது 2 வழிமுறைகள்ல புரட்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. முதல் காரணம் சொல்லும் பொழுது இந்த போர்ல பிரெஞ்சு அரசிற்கு அதிகமான செலவானது ஏற்பட்டது, கருவூலம் காலியானது. இதன் காரணமாக பொருளாதார நெருக்கடியானது ஏற்பட்டது. இது முதல் காரணம். 2வது காரணம், இந்த போர்ல லபாய்ட் என்பவரின் தலைமையில் ஒரு பிரெஞ்சு படை அமெரிக்க குடியேற்றங்களுக்கு ஆதரவாக இந்த போர்ல வெற்றி அடைய உதவியது. வெற்றி அடைந்த பிறகு இந்த லபாய்ட்டும் அவரது வீரர்களும் அமெரிக்காவில் எப்படி வீர போராட்டம் நடந்து புரட்சி கருத்துக்களால் மக்கள் அமெரிக்கா மக்கள் ஒன்று கூறி தங்களுடைய வெற்றியை அடைந்து சுதந்திர நாட்டை பெற்றனர். அதுபோல தாங்களும் இந்த பிரெஞ்சு மன்னர்களுக்கு எதிராக இந்த பிரெஞ்சு மன்னர்களின் எதேச்ச அதிகாரங்களை ஒழித்து கட்ட முடியும் என்று திட்பமாக நம்பினார்கள். மக்கள் மனதிலும் இந்த எண்ணங்கள் தோன்றி புரட்சிக்கு வழிவகுத்தது. அப்ப இந்த காரணத்துல 2, ஒன்று தேவையில்லாத போர், இதன் மூலமாக கருவூலம் காலியாகுது, காலியானதுனால பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது. 2வது காரணம் சொல்லி பார்க்கும்போது அமெரிக்காவில் நடைபெற்ற போர், அந்த போர்ல எப்படி அந்த மக்கள் வெற்றி அடைந்தார்களா அதே போல நம்மளும் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஈர்ப்பானது, தாகமானது மக்களுடைய மனதில் ஏற்பட்டது. மோசமான பொருளாதார கொள்கை அடுத்த டாபிக் நம்ம பார்க்கும் பொழுது மோசமான
பொருளாதார கொள்கை. பிரான்ஸ் நாட்டுல பொருளாதார நிலைமை என்பது மிகவும் மோசமாக இருந்துச்சு. அதற்கு பாத்தீங்கன்னா பல காரணங்களை சொல்லலாம். முதல் காரணம் சொல்லும் பொழுது வரி மதிப்பீடு செய்வதில் பல தடைகளானது காணப்படும். வரியை மதிப்பீடு செய்வதற்கு இருந்த தடைகள் அதிகம். சலுகைகள், வரி விலக்குகள் பெற்றவர்கள் வரி மதிப்பீடு சரிவர செய்ய முடியாதனால நாட்டினுடைய வருமானம் குறைந்தது. மேலும் வரி வசூல் செய்வதில் ஊழல் அதிகமாகுது, செலவும் அதிகமாகுது. இது முதலாவது காரணமாக கூறப்படுகிறது. அப்ப இந்த பிரெஞ்சு நாட்டினுடைய மோசமான பொருளாதார நிலைமைக்கு காரணம், முதலாவது காரணம் வரி மதிப்பீடு செய்வதில் இருக்கக்கூடிய தடைகள். இதற்கு பல்வேறு சலுகைகள், வரி விலக்குகள் குறித்த விளம்பரங்கள், வரி மதிப்பீடுகள் சரிவர செய்தல், இதற்கு பாத்தீங்கன்னா பல்வேறு நடவடிக்கை எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா அது தடைகளாக முடிகிறது. வரி வசூல் செய்வதில் என்ன அதிகமான செலவும் ஊழலும் நடைபெறுகிறது. இது முதல் காரணம். இரண்டாவது காரணமானது நாட்டின் வரவு செலவு திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை. அரசாங்க நிதியை மட்டும் செலவு செய்யாமல் போனதால் மக்களின் தேவைகளுக்கும் சீர்திருத்தங்களுக்கும் போதிய பணம் இல்லாமல் போனது. எனவே ஆட்சியின் செலவை ஈடுகட்டுவதற்கு புதிய வரிகள் விதிக்கப்பட்டது. இந்த வரி விதிப்பு பாமர மக்களையும் நடுத்தர மக்களையும் அதிகமாக பாதித்தது. இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணமானது ஒரு சில பணக்காரர்கள் அரசனுக்கு அதிகப்படியான அளவுல பணம் உதவியானது செய்யப்பட்டு அதற்கு பதிலாக அதே அளவிற்கு வரி வசூலித்துக் கொள்ளக்கூடிய உரிமை. ஆனால் அவர்கள் தாங்கள் கொடுத்த பணத்திற்கு அதிகமாகவே வரி வசூலித்தனர். இதனால் பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது என்பது மிக முக்கிய காரணம். ஏன்னா சில பணக்காரர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அந்த வரி வசூலிக்கக்கூடிய உரிமை கொடுப்பதால் இந்த நிகழ்வு. நான்காவது காரணம் பிரான்சில் ஒவ்வொரு பகுதியிலும் பொருட்களுக்கு சுங்க வரி வசூலிக்கக்கூடிய முறை இருந்துச்சு. ஒரு பகுதியில் மற்றொரு பகுதி தானியங்கள் எடுத்து செல்ல முடியவில்லை. இந்த சட்டங்கள் இருந்ததுனால வியாபாரிகளும் மக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். நான்காவது காரணம் என்பது மிக 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 முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது. பிரான்ஸ்ல ஒவ்வொரு பகுதியிலும் பொருட்களுக்கு சுங்க வரி வசூலிக்கும் முறை இருந்தது. ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு தானியங்கள் எடுத்து செல்லக்கூடாது என்ற சட்டங்கள் இருந்ததுனால் வியாபாரிகள், மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். பஞ்சம் ஏற்பட்ட பகுதியில் உடனடி நிவாரணம் மேற்கொள்ள முடியவில்லை என்றால் பிரான்ஸ் நாட்டில் காணப்பட்ட பொருளாதார நெருக்கடி மக்கள் புரட்சி பாதைக்கு அழைத்து செல்ல நேர்ந்தது. இதெல்லாம் முக்கியமான பகுதி, அப்படியே அண்டர்லைன் பண்ணி குறிப்பிடுங்க. அடுத்து இந்த பொருளாதாரத்தை சீர் செய்வதற்கு 16ஆம் லூயி மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? 14ஆம் லூயி மேற்கொண்ட நடவடிக்கை சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல சிறப்பு உரிமை காரணமாக நாட்டின் பிரபுக்களும் செல்வந்தர்களும் வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கும் வரை பிரான்ஸ் நாட்டின் நிதி நிலைமை மேம்படுத்தி நாட்டிற்கு தேவையான வருவாயை பெறுவது என்பது இயலாத ஒன்று. எனவே நிதி நிலைமையை மேம்படுத்த 16ஆம் லூயி உண்மையாகவே சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அப்ப சிறப்பு உரிமை பெற்று நாட்டினுடைய 2% இருக்கக்கூடிய பிரபுக்களும் செல்வந்தர்களும் வரி விலக்கு பெற்றதன் காரணமாக பிரான்ஸ் நாட்டினுடைய நிதி நிலைமையானது மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய முடியல, இயல முடியல. எனவே நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கு 16ஆம் லூயி உண்மையாகவே சில நடவடிக்கைகளை என்ன செய்யறாரு, மேற்கொள்கிறார். அதன்படி நிதித்துறை செயலர் இல்ல நிதி அமைச்சர் சொல்லுவார், நிதி அமைச்சரை என்ன செய்யறாரு, நியமிக்கிறார். அவ்வாறு நியமிக்கப்பட்ட முதல் நிதி அமைச்சர் யார்? டர்காட். இந்த டர்காட் என்பவர் முதல் நிதி அமைச்சர். இவர் 1774 முதல் 1776 வரை என்ன செய்யறாரு, நாட்டினுடைய நிதி அமைச்சராக பணியாற்றினார். அப்ப நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு டர்காட் என்ற நிதி அமைச்சரை 16ஆம் லூயி நியமித்தார்.
ஏற்கனவே இவர் நிதி அமைச்சராக பதவி ஏற்பதற்கு முன்பு லிமோசஸ் என்ற மாநிலத்தில என்ன செய்யறாரு, நிதித்துறை சீர்திருத்தங்களை செய்து புகழ் பெற்றவராக திகழ்ந்தார். இவர் பிரான்சின் சலுகை பெற்ற வகுப்பினர் அனுபவித்து வந்த தனி உரிமைகளை ரத்து செய்யவும், வரி பழுவை எல்லா பிரிவினருக்கும் சமமாக பங்கிடவும், தடையில்லா வாணிபத்தை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுத்தார். சோ இவருடைய நடவடிக்கையில முதல் சீர்திருத்தம் சொல்லி பார்க்கும் பொழுது, பிரான்ஸ்ல சலுகை பெற்ற வகுப்பினர் அனுபவித்து வந்த தனி உரிமைகளை ரத்து செய்தார். வரி பழுவை எல்லா பிரிவினருக்கும் சமமாக பங்கிட்டு தடையில்லா வாணிபத்தை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுத்தார். இவை தவிர அரசாங்கத்தின் அதிகப்படியான செலவை குறைக்கவும், நாட்டின் தொழில்துறைகள் மீது இருந்த கட்டுப்பாட்டை தளர்த்தவும் நடவடிக்கை எடுத்தார். இரண்டாவது நடவடிக்கை என்ன, நாட்டினுடைய செலவை, அதாவது பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் அதிகப்படியான செலவை குறைப்பதும், நாட்டின் தொழில்துறைகள் மீது இருந்த கட்டுப்பாட்டை தளர்த்தி நடவடிக்கை எடுத்தார். பிரபுகளும் அனுபவித்து வந்த மத குருமார்களும் அனுபவித்து வந்த வரி சலுகைகளை நேரடியாக காண முடியாவிட்டாலும் முறைகேடாக பெற்றிருக்கும் வரி சலுகைகளை ஆராய முற்பட்டார். எனவே பிரபுக்களும் குருமார்களும் இவருடைய சீர்திருத்தங்களை எதிர்த்தனர். மேரி அண்டாய்னட் என்பவரின் ஆலோசனை பெயரில் 1776 தற்காட்டை என்ன செய்யறாரு, 16ஆம் லூயி மன்னர் பதவியில் இருந்து நீக்குகிறார். காரணம் என்ன சொல்லி பார்த்தா, இவர் என்ன செய்யறாரு, பிரபுக்கள் அனுபவித்து வந்த வரி சலுகைகளை நேரடியாக கண்டிக்காமல் முறைகேடாக பெற்றிருக்கக்கூடிய வரி சலுகைகளை என்ன செய்யறாரு, ஆராய முற்பட்டார். எனவே பிரபுக்களும் குருமார்களும் இவருடைய சீர்திருத்தத்தை எதிர்த்தனர். மேரி அண்டாய்னட்டின் ஆலோசனையின் பெயரில் 1776 தர்காட்டை பதவியில் இருந்து நீக்கினார் மன்னர் 16ஆம் லூயி அவர்கள். இதனால் நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படும் என்ற நம்பிக்கையானது மறைந்து போயின என்பதுதான் இந்த டர்கால் குறித்த தகவல். ஒவ்வொரு ஆசிரியர்களும் இது உங்களுடைய குறிப்பேட்டுல குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. 1776 தக்கார்டை பதவியிலிருந்து நீக்கிய பின்பு நெக்கர் 1776 முதல் 81 நெக்கர் என்பவரை நிதி அமைச்சராக நியமித்தவர் யார், மன்னர் 16ஆம் லூயி. இந்த நெக்கர் என்பவர் ஜெனிவா, இந்த நெக்கர் என்பவர் என்ன செய்யறாருன்னா ஜெனிவா சார்ந்த ஒரு வங்கியாளர், சிறந்த நிதித்துறை நிபுணராக செயல்பட்டவர். நெக்கர் எந்த நாட்டை சேர்ந்தவர் நமக்கு கேட்கலாம், ஜெனிவாவை சார்ந்தவர். இவர் ஒரு வங்கியாளர், சிறந்த நிதி நிபுணர். இந்த நெக்கர் என்பவருடைய சிக்கனை முறையாலும் திறமையுடன் கடன் பெறுதலையும் நாட்டின் வரவு செலவுகளை சரி கட்டுதலையும் ஓரளவு சரி செய்தார். 1777 இருந்து 79, 1777 79 இதற்குள்ள கிட்டத்தட்ட 500 பதவிகளை ஒழித்தார். பிரான்ஸ் நாட்டினுடைய வரலாற்றின் முதல் முறையாக நாட்டின் வரவு செலவானது வெளியிடப்பட்டது. யாருடைய காலத்துல, இந்த நெக்கர் என்பவர் நிதி அமைச்சராக இருந்த காலத்துல 500க்கும் மேற்பட்ட பதவிகளை ஒழித்தார். பிரான்ஸ் நாட்டினுடைய வரலாற்றில் முதல் முறையாக வரவு செலவு கணக்கானது வெளியிடப்பட்டது. ஓரளவு நாட்டினுடைய வரவு செலவுகளை சரி கட்டி வந்தார். வாணிபம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு காகித நாணயத்தை அதிகமாக வெளியிட்டார். யார், நெக்கர் என்பவர். நெக்கர் என்பவர் என்ன செய்தாரு, வாணிபம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு காகித நாணயத்தை அதிகமாக வெளியிட்டார். 1781 ஆண்டு நாட்டின் பொதுவான பொருளாதார நிலையை பொதுமக்களுக்கு வெளிப்படையாக அறிவித்தார். எந்த ஆண்டு, 1781 ஆண்டு நாட்டினுடைய பொதுவான பொருளாதார நிலையை பொதுமக்களுக்கு
வெளிப்படையாக அறிவித்தார். இவரது காலத்தில் தான் பிரான்ஸ் அமெரிக்க விடுதலை போரில் பங்கு கொண்டது. இந்த போர் பிரான்சுக்கு வெற்றி அளித்திருந்தாலும் நிதி நிலைமையை மோசமாக்கியதுதான் இந்த போர். நக்கலின் சீர்திருத்தங்கள் சமாதான காலத்துல வெற்றி அளிப்பவையாக இருந்தது. கடைசியில எல்லா வழிமுறைகளும் பயனற்று போனதால் வரி விலக்கு பெற்று இருந்தவர்கள் மீதும் வரி விதிப்பதற்கு நக்கர் முயற்சித்தார். இதனால் இவரையும் நினைச்சாங்க பதவியில் இருந்து நீக்கிறாங்க. எப்ப 1781 ஆண்டு பதவியில் இருந்து நீக்கிறாங்க. யாரு? மன்னர் 16ஆம் லூயி. இந்த நெக்கருக்கு அடுத்து பதவியேற்றவர், நிதி அமைச்சராக பதவியேற்றவர் கலோன். கலோன் என்பவர் 1781 முதல் 1787. ஏற்கனவே இருந்த நிதி அமைச்சர்கள் சிறந்த முறையில தங்களுடைய பங்களிப்பை அளித்து அந்த நிதியை சரி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு சிறப்பு சலுகை பெற்றவர்களும் வரி செலுத்த வேண்டும் என்ற காரணத்தினால 2 பேருமே என்ன செய்றாங்க? நீக்கப்படுறாங்க. அதை நன்றாக புரிந்து கொண்டவர் இந்த கலோன் என்பவர். 16ஆம் லூயி என்பவரால் நியமிக்கப்பட்ட இந்த கலோன் திறமையற்றவர். அரசுகள் ஒத்து போனால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? பதவியில் நீடிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு அரசியின் கையாளாக செயல்பட்டவர் யாருன்னா கலோன் என்பவர். இவரது லட்சியம் என்ன? அதிகப்படியான செலவு செய்வது, அதற்காக அதிகமான கடன் வாங்குவது. நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம். எந்த நிதி அமைச்சர் சரி அதிக செலவு செய்வது, அதிகமான கடன் வாங்குவது என்ற லட்சியத்தை கொண்டிருந்தார்னா கலோன் என்பவர். இவரது கட்டுப்பாடு இல்லாத செலவுகளால் 1786 மட்டும் 100 மில்லியன் லயர் பற்றாக்குறையானது ஏற்பட்டது. நாட்டில் உள்ள நிதி நிலைமையை அரசாங்கத்திடமோ சொல்லாது மறைத்து ஆட்சி புரிந்து வந்தார். 1786 இந்த நிலைமையானது மோசம் அடைவதற்கு காரணத்தை உணர்ந்து கொண்டு மன்னரிடம் நினைச்சார் இந்த நிலைமையை எடுத்துக் கூறுகிறார். முந்தைய மன்னர்களின் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று ஆலோசனையும் இவர் நினைச்சாரு கூறுகிறார். மன்னர் அரச நிலம் உட்பட எல்லா நிலங்களுக்கும் வரி விதிக்கவும் தடையில்லா வியாபாரத்தை நாடு முழுவதும் செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுத்தார். ஆனால் சலுகை பெற்ற பிரிவினர் இதை எதிர்த்ததால் இவரும் 1787 பதவியை விட்டு விலக நேரிட்டது. யாரு? கலோன். அடுத்த நிதி அமைச்சர் யாருன்னா பிரைன். கலோன் என்பவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பின்பு பிரைன் என்பவர் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆனால் இவர் என்ன செய்றாரு? கவுன்சில் ஆஃப் நோட்டபிள்ஸ் என்ற அமைப்பின் எதிர்ப்பால் சீர்திருத்தங்கள் எதையுமே இவர் செய்ய முடியல. எனவே மன்னர் 16ஆம் லூயி என்ன செய்றாரு? அவருடைய ஆலோசனையின் பெயரில் இந்த கவுன்சில் ஆஃப் நோட்டபிள் என்ற அமைப்பானது கலைக்கப்படுகிறது. இந்த சமயம்தான் லபாயட் என்பவர் முப்பேராயத்தை கூட்டும்படி அரசருக்கு ஆலோசனை வழங்கினார். ஏன் முப்பேராயத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்குத்தான் சீர்திருத்தங்களை செய்யவும் வரி விதிக்கவும் உரிமை உண்டு என்று கூறி வரலாற்று சிறப்புமிக்க ஆலோசனையை அரசுக்கு வழங்கியவர் யாருன்னா இந்த லபாய்ட் என்பவர். அப்ப இந்த பகுதியில பிரைன் என்ற நிதி அமைச்சரை பார்க்கும் பொழுது இவர் என்ன செய்றாரு? கலோன் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பின்பு நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இவர் என்ன செய்றாரு? கவுன்சில் ஆஃப் நோட்டபிள்ஸ் என்ற அமைப்பின் எதிர்ப்பால் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள இயலவில்லை. எனவே 16ஆம் லூயியின் ஆலோசனையின்படி கவுன்சில் ஆஃப் நோட்டபிள்ஸ் கலைக்கப்படுகிறது. இந்த சமயம் லபாயட் என்பவர் முப்பேராயத்தை கூட்டும்படி அரசுக்கு ஆலோசனை கூறுகிறார். அதற்கான காரணத்தை நாம அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அதற்கான காரணம் என்ன? அதற்குத்தான் சீர்திருத்தங்களை செய்யவும் வரி விதிக்கவும் உரிமை உண்டு. எதற்கு? முப்பேராயத்திற்கு என்று வரலாற்று சிறப்புமிக்க ஆலோசனையை மன்னருக்கு வழங்கினார். சோ இது ஃபுல்லாமே சின்ன சின்ன காரணங்களாக இருந்தாலும் இந்த பிரெஞ்சு புரட்சி ஏற்படுவதற்கு உடனடி காரணம் என்ன?
பிரெஞ்சு புரட்சி ஏற்படுவதற்கான உடனடி காரணம் ஸ்டேட் ஜெனரல் கூட்டப்படுதல் மே 1, 1789. ஸ்டேட் ஜெனரல் கூட்டப்படுதல். நெருக்கடியான நிதி நிலைமையை சமாளிக்க 16ஆம் லூயி புதிய வரிகளை விதிக்க ஆணை வெளியிடுகிறார். ஆனால் அரசனின் ஆணைகள் பார்லிமென்றால் பதிவு செய்யப்பட்டால் ஒழிய சட்டங்களாக கருதப்பட மாட்டாது. ஆகையால் பார்லிமெண்டுகள் என்பது பிரான்சில் செயல்பட்டு வந்த நீதிமன்றங்கள் ஆகும். இவை வெறும் நீதிமன்றங்களாக மட்டுமன்றி அரசனால் பிறப்பிக்கப்பட்ட ஆணைகளை ஏற்கவோ மறுக்கவோ செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருந்த அமைப்பு. பாரிசு பார்லிமெண்ட் 16ஆம் லூயியின் சமமான இந்த வரி விதிப்பை ஏற்க மறுத்தது. நிரந்தர சீர்திருத்தம் செய்யக்கூடிய உரிமை முப்பேராயத்திற்கு உண்டு என்று கூறி 1787 ஜூலை 27 எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தது. எனவே 16ஆம் லூயி பாரிசு பாராளுமன்றத்தில் உரிமைகளை நசுக்க முயன்றார். ஆனால் பதிலடி கொடுக்கும் விதமாக அடிப்படை சட்டங்கள் என்பதை பாரிசு பார்லிமெண்டானது இயற்றியது. இந்த சட்டத்தின்படி எல்லோருக்கும் வரி விதிக்கக்கூடிய உரிமையானது முப்பேராயத்திற்கு உண்டு. அரசின் ஆணைகளை ஏற்கலாம் மறுப்பதற்கு மாகாண பார்லிமெண்டுகளுக்கு உரிமை உண்டு என்று என்ன செய்யப்படுது? ஒரு சட்டமானது அடிப்படை சட்டம் கொண்டு வரப்படுகிறது. நீதிபதிகளை டிஸ்மிஸ் செய்ய அரசருக்கு உரிமை கிடையாது. ஒரு மனிதன் கைது செய்யப்பட்டால் உடனடியாக அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்று இதெல்லாம் அதுல என்ன செய்யப்படுது? வலியுறுத்தப்படுகிறது. இந்த அடிப்படை சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்த 16ஆம் லூயி பாரிசு பார்லிமென்றை கலைத்தார். இதனால் சில இடங்களில் கலவரம் ஏற்படவே பயந்து போன 16ஆம் லூயி மீண்டும் பாரிசு பார்லிமெண்டை அழைத்தார். ஆனால் அது மீண்டும் அரசிடம் முப்பேராயத்தை கூட்டும்படி கேட்டது. இது அரசனுக்கு அவமரியாதையை ஏற்படுத்தியதோட வேறு வழி இல்லாமல் என்ன செய்றாங்க? 1789 மே 1 முப்பேராயமானது கூட்டப்படுவதற்கு ஆணை பிறப்பித்தார். உடனே நிதி மந்திரியாக இருந்த பிரைன் என்பவர் ராஜினாமா செய்கிறார். நெக்கரை அழைத்தார் மன்னர். முப்பெரும் கூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய அவரிடம் கூறினார். 1789 மே 5 முப்பேராயம் 175 ஆண்டுகளுக்கு பிறகு வெர்சையில் கூட்டப்பட்டது. இது சாதாரணமான ஒரு செயல்பாடு கிடையாது. வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்படியே அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. 1789 மே 5 முப்பேராயமானது கூட்டப்பட்டது. 175 ஆண்டுகளுக்கு பின்பு வெர்சைலில் கூட்டப்பட்டது இந்த முப்பேராயம் என்பது. இதுதான் பிரெஞ்சு புரட்சியினுடைய அடிப்படை காரணம், ஆரம்ப காரணம், புரட்சி காரணம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம்? இதைதான் நம்ம சொல்றோம். சரியா? இது பாத்தீங்கன்னா நம்ம எந்த கான்செப்ட்ல சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க? பிரெஞ்சு புரட்சின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஏற்படுவதற்கு காரணத்தை ஒண்ணா சொல்றோம். இந்த முப்பேராயம் கூட்டப்படுவது என்பதுதான் இதனுடைய உடனடி காரணமாக நம்ம என்ன செய்யறோம்? பிரெஞ்சு புரட்சியின் காரணங்கள்ல சொல்றோம். அது மட்டும் இல்லாம மெயினான காரணம் என்ன? 16ஆம் லூயிக்கும் பாரிசு பாராளுமன்றத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதல் போக்குதான் முக்கிய காரணமாக இங்க உடனடி காரணமாக கூறப்படுகிறது. ஆகவே இன்றைய பயிற்சி வகுப்புல நம்ம நினைச்சோம் பிரெஞ்சு புரட்சிக்கான காரணங்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பிரெஞ்சு புரட்சியினுடைய போக்கு,
அதை வெற்றி கொண்ட நெப்போலியன் பற்றி இப்ப ஒவ்வொன்றா நம்ம நினைச்சிடலாம். பயிற்சி வகுப்பை பார்க்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்ற சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை சுபை குழுவோடு இணைந்தீர்கள். நன்றி நண்பர்களே.